எம்என்சிஸ்ல மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இல்லை மிஷின் லேர்னிங் இன்டர்னாக இருக்கவங்க ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை டெவலப் பண்ணிட்டு அதை எப்படி டிப்ளாய் பண்ணுவாங்க, டிப்ளாய் பண்ணுறதுக்கு அந்த மாடலை எப்படி ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ணணும் இப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பேங்க் நோட் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேட்டா செட்டு தான் இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருப்பேன். டேட்டா செட்டு ப்ளஸ் இதுக்கான கோடு எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு மாடலை கம்ப்ளீட்டாக நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அதை ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் டிப்ளாய்மெண்ட் வரைக்குமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மிஷின் லேர்னிங்கில் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லை மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் என்ன தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது எனக்குமே ரொம்ப பூஸ்டாக இருக்கும். இதே மாதிரி மிஷின் லேர்னிங் கோர் ஏஐலாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஏஐ வித் த்ரூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேங்க் நோட் அப்படிங்கிறது தான் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேங்க் நோட் ஆத்தென்டிகேஷன் நான் ஆக்சுவலாக இங்கேருந்து டேட்டா செட் எடுத்தேன். கேகில் இதுக்கான டேட்டா செட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோடைய கம்ப்ளீட் இந்த ப்ராஜெக்டோடைய கம்ப்ளீட் கோடு கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எம்எல் மாடல், ஸோ எம்எல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய விஎஸ் கோடில் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரை நான் அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் தான் நான் இப்போ கம்ப்ளீட்டாக இந்த மாடல் ட்ரெயின் பண்ணி அந்த மாடலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்னோடய டேட்டா செட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் டேட்டா செட் கேகிலேருந்து எடுத்தது. ஸோ இதான் நம்மளோட டேட்டா செட். இதில் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ், ஸ்கியூனஸ், க்யூர்டஸ், என்ட்ரோபி அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே நம்மளோட இன்புட்டு. ஸோ இந்த இன்புட்டுக்கு அவுட்புட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸ் 0 or 1 அதான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறது. ஆக்சுவலாக இது ஒரு கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம் தான். ஓகேவா? கிளாஸிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ 0 or 1 அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மாடல் ட்ரைனிங். ஓகேவா? ஸோ மாடலில் இங்கே ட்ரெயின் பண்ணி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிக்கிள் ஃபைலில் அவுட்புட்டாக எடுக்கணும், மாடல் ஃபைல். அப்போனா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை ஒரு ஏபிஐயாகவே கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதை நான் 1 by 1 பண்ணும்போதே உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுவேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாடல் ட்ரைனிங் .ipynb அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஜூபிட்டர் நோட் புக். ஓகேவா? இதில் தான் நான் மாடல் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூபிட்டர் நோட் புக் குட்டு. நீங்கள் கம்பெனிலே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூபிட்டர் நோட் புக்லேயே ட்ரெயின் பண்ணுங்கள் மாடல்ஸை. அதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? வென் பில்டிங் ஏபிஐ மட்டும் நம்ம .py அந்த ஃபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூவி இனிஷியேட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா என்விரான்மெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ யூவி இனிஷியேட் அப்படின்னோம்னா நமக்கு இங்கேக்குள்ளே யூவி இனிஷியேட் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா uvvenv அப்படின்னு போடுறேன். என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆயிரும். அகைன் இந்த .venv/scripts /activate போட்டோன்னா என்னோட என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல requirements.txt ஃபைல் எடுத்துகிட்டு இப்போ தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தேவையான பேக்கேஜஸ் நமக்கு இந்தந்த பேக்கேஜ் நம்பி, சைப்பை, scikit-learn, matplotlib, pandas, fast API யூஸ் பண்ண போகிறோம். யூவிகான், கூனிகான் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? யூவிகான், கூனிகான் லினக்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ யூவிகான் நமக்கு விண்டோஸில் ஓப்பன் ஆகும். விண்டோஸில் ஒர்க் ஆகும். அண்ட் யூவி லூப்பு, HTTP டூல்ஸ் இதான் ஃபாஸ்ட் ஏபிஐக்கு தேவைப்படுற பேக்கேஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேக்கேஜஸை நம்ம என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு யூவி ஆட் -r. ஸோ யூவி என்ன யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா யூவி பற்றி நான் என்னோட சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பேக்கேஜ் மேனேஜர் இன் பைத்தான். ஓகேவா? ஸோ
ஸோ இப்போ நம்மளோட requirement.txt ரன் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பேக்கேஜஸ் தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆன உடனே நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட மாடலை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்குமே இப்போ ஒரு பேக்கேஜ் தேவைப்படும். ஆக்சுவலாக இங்கே நம்ம அதை ஆட் பண்ண மறந்துட்டோம். அது என்னென்னா ஐபிஒய் கர்னல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐபிஒய் கர்னல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சம்திங் இஷ்யூஸ் இருக்குது. யூவி லூப் வந்து த பில்டு ரிட்டர்ன் அண்ட் எரர். ஓகே, இந்த யூவி லூப் வந்து அகைன் நமக்கு வந்து ஃபாஸ்ட் ஏபிஐலே இன்பில்ட்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் இது தனியாக இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி எரர்ஸ்லாம் உங்களுக்கும் வரும். நான் இந்த எரர்லாம் கட் பண்ண போகிறதில்ல. ஸோ தட் நீங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு அதோட இப்போ ஃபாஸ்ட் ஏபினா ஃபாஸ்ட் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆக்சுவலாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இது ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இது ப்ரிப்பேர் ஆகிட்டு உடனே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? இன்ஸ்டால் ஆகிட்டு நமக்கு இப்போ ஐபிஐ கர்னல் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? கர்னல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ பேக்கேஜ் எல்லாமே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா தென் நீங்கள் வந்து இந்த இடத்துல மாடல் ட்ரைனிங் இருக்குல்ல, ஸோ இந்த மாடல் ட்ரைனிங்கில் நம்ம கர்னலை செட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இனிமேல் ஏதாவது பேக்கேஜஸ் வந்து இல்லை அப்படின்னு எரர் வந்துச்சுன்னா நம்ம அதை அப்போதைக்கு தேவைப்படுறப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, அது வரைக்கும் நோ இஷ்யூஸ். அண்ட் இதை வந்து கிளியர் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல செலக்ட் கர்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்ல விசிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல செலக்ட் கர்னல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பைத்தான் என்விரான்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண இந்த பைத்தான் வந்து அதாவது இதை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் என்விரான்மெண்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே இடத்துல வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது, வந்து இதை எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய எம்எல் மாடல் அப்படிங்கிற இந்த விஎன்வியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இது ஃபஸ்ட்டே ஷோ பண்ணல, அதனால் வந்து வேறு ஒன்று செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கோடு வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ பிரிண்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ தட் நமக்கு வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து மாடல் ட்ரைனிங்கை 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான பேக்கேஜ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேக்கேஜ் பாண்டாஸ் ஃபார் டேட்டா லோடிங், நம்பை நியூமெரிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 2 பேக்கேஜுமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து pd.read.csv. ஸோ இந்த பேங்க் நோட் ஆத்தென்டிகேஷன்.csv அப்படிங்கிற இந்த ஃபைல் நேமை மட்டும் போட்டிங்கன்னா நம்மளோட டேட்டா செட் வந்து லோட் ஆகிடும். டேட்டா செட்டை பார்க்குறதுக்கு டிஎஃப்னு மட்டும் சும்மா டைப் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 1372 ரோஸ் இருக்குது, 5 காலம்ஸ் இருக்குது. இந்த 5th காலம் தான் நம்மளோட அவுட்புட். ஓகேவா? ஸோ இந்த 4 வந்து நம்மளுடைய இன்புட். இப்போ இந்த டிஎஃப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா df.head. ஓகேவா? இந்த ஹெட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு ரன் பண்ணிங்க. இப்போ 5னா 5 டோட்டலாக 5 காலம் மட்டும் ஷோ பண்ணும். இப்போ டெய்ல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஷோ பண்ணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம்லேருந்து உங்களுக்கு ஷோ பண்ணும் ஒரு 5. இந்த 5 10 இதை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் கொடுக்குறது தான் பேஸ்டு ஆன் யுவர் இன்புட். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிக்கணும். எக்ஸ்லாம் என்ன, இப்போ இந்த வேரியன்ஸ், ஸ்கியூ, கியூட்டஸ், என்ட்ரோபி இதெல்லாமே எக்ஸு. இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒய். ஏன் இதை எக்ஸ் ஒய்ன்னு பிரிக்கிறோம்? ஏன்னா எக்ஸ் எல்லாமே இன்புட்டு, ஒய் அவுட்புட். ஓகேவா? ஸோ இப்போ அதை பிரிக்கிறதுக்கு நம்ம பைத்தானில் ஸ்லைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஓகேவா? df.ilock அப்படிங்கிறது இண்டெக்ஸ் லாக்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறது, இப்போ நான் இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துட்டேன்னா வெறும் இந்த நம்பர் மட்டும் கொடுத்துட்டேன்னா இந்த ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டில் -1னா இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக -1ங்கிறது கிளாஸு, அதாவது பின்னாடி இருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது, முன்னாடி இருந்து இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது 0. ஸோ பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது -1. அப்போ -1க்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே எக்ஸில் எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் அதாவது மீன் பண்ணுது. ஓகேவா? இந்த ஸ்லைஸ் வந்து பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன். எப்படி இஃப் கிளாஸு, ஃபார் லூப் மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷன். இதை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்குமே வீடியோ போடுறேன். இப்போ இந்த இடத்துல df.ilock இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வெறும் இந்த லாஸ்ட் இதை மட்டும்தான் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த இது மட்டும்தானே நம்மளோட ப்ரிடிக்ட் பண்ண வேண்டியது. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செப்பரேட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு 4 காலம்ஸ் மட்டும் ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒய்யை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 1 காலம் மட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்புட் அவுட்புட்டை என்ன பண்ணிட்டோம் தனித்தனியாக பிரிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்போதுமே வந்து ஒரு டேட்டா செட் இருக்குன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு கொண்டே அவ்வளவே மாடலில் ட்ரெயின் பண்ணக்கூடாது. நம்ம அதை ட்ரெயினிங்காகவும் டெஸ்டிங்காகவும் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃப்ரம் sklearn மாடல் செலெக்ஷன் அப்படிங்கிற பேக்கேஜிலிருந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேட்டா செட்டை 70-30 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிக்கலாம். ஓகேவா? 70-30 பிரிக்கலாம். இல்லை வந்து ரேஷியோ நீங்கள் கொடுக்குறது தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நான் பேசிக்காக வந்து 70-30 தான் பிரிப்பேன். ஓகேவா? ஸோ அதை வந்து அந்த கோடையுமே வந்து நான் உங்களுக்கு இப்போ 1 by 1 ஷோ பண்ணுறேன். இப்போ பிரிக்கும் போது என்ன ஆகணும் அப்படின்னா நான் நல்லா சொல்லிட்டேன், டெஸ்ட்டுக்காகவும் ட்ரைனிங்காகவும். அப்போது எக்ஸில் ட்ரைனிங்கு, எக்ஸில் டெஸ்ட்டு, ஒய்யில் ட்ரைனிங், ஒய்யில் டெஸ்ட்டு. ஸோ இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறதுல எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கொடுக்கணும். ஏன்னா இந்த காலம்ஸோட வேல்யூ கொடுக்கணும். அப்போ தான் இந்த வேல்யூலேருந்து 70-30 பிரிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டெஸ்ட் சைஸ் 0.3 அப்படின்னா 30% நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா 0.3 வரும். இப்போ 20% வேணும் அப்படின்னா 0.2. ரேண்டம் ஸ்டேட் வந்து 0, மேஜர் ஆஃப் த இடத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 42 சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு வந்து 0வே கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதோட டேட்டா செட் கொஞ்சம் கம்மி. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு 5000 ரோஸ் இருந்துச்சுன்னா 42 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ நம்மளோட டேட்டா செட் வந்து இப்போது ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸ்ப்ளிட்டிங் வந்து ப்ராப்பராக நடந்திருக்கும். இப்போ நம்ம என்ன மாடல், மிஷின் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அப்படிங்கிறது தான். ஏன் கிளாசிஃபையர்னா நம்மளோட அவுட்புட் வந்து 0 or 1 ஏதாவது ஒன்று இருக்குது இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல போகுது. ஃபேக்கு இல்லைன்னா ட்ரூ அப்படிங்கிறதான் சொல்ல போகுது. ஸோ அதுக்காக நம்ம கிளாசிஃபையர் மாடல் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கிளாசிஃபையர் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது வந்து sklearn ensemble அப்படிங்கிற பேக்கேஜிலேருந்து இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் நமக்கு கிடைக்கும். தென் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிளில் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ இங்கே கிளாசிஃபையர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையரை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு தென் நம்ம டேட்டாவை அந்த மாடலில் ஃபிட் பண்ணணும். கரெக்டாக? இப்போ இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் ஒரு மாடல், அதில் நம்மளோட இப்போ இந்த டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் கிளாசிஃபையர் டாட் ஃபிட்டு எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட மாடல் வந்து இப்போ ரெடி ஆயிடும். ஓகேவா? இப்போ இந்த மாடலில் வந்து பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாமே பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதெல்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ மாடல் வந்து ரெடி, நம்மளோட மாடல் வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம டெஸ்ட் டேட்டாவை கொடுத்து ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக? இப்போ நீங்கள் மாடல் வந்து டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணீங்க, ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் மாடலை வந்து ட்ரெயின் பண்ணிட்டீங்க. ட்ரெயின் பண்ண உடனே இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அது என்ன டேட்டானா எக்ஸ் டெஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த டெஸ்ட்டு கொடுத்தோன்னே எனக்கு ப்ரிடிக்டட் வேல்யூ வரும். இந்த ப்ரிடிக்டட் வேல்யூவும் இந்த ஒய் டெஸ்ட் வேல்யூவும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த ப்ரிடிக்டட் வேல்யூ இந்த ஒய் டெஸ்ட் வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாடலோட அக்யூரேசி நல்லா இருக்குது. பட் ஒய் ப்ரிடிக்ட் அதோட வேல்யூவும் ஒய் டெஸ்ட்டோட வேல்யூவும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. அதாவது மாடல் வந்து ஒழுங்காக ப்ரிடிக்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ அப்போ அக்யூரேசியை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைன் ஆஃப் அதாவது அக்யூரேசி ஸ்கோர்னே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. sklearn டாட் மெட்ரிசஸ்லேயே பார்த்தீங்கன்னா அக்யூரேசி ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரிசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒய் டெஸ்ட் வேல்யூ ஒய் ப்ரிடிக்டட் வேல்யூ இது ரெண்டையும் கொடுத்தோம்னா இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும். ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 0.99 விச் மீன்ஸ் நமக்கு 99% வந்து அக்யூரேசி கிடச்சிருக்கு. பட் இது வந்து ஓவர் ஃபிட்டாக கேட்டிங்கன்னா எஸ் இது வந்து ஓவர் ஃபிட்டிங் தான் ஆகிருக்கு. ஏன்னா இதுலேயே வந்து இவ்வளோ தூரம் வராது எந்த மாடலுமே. பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து ஓவர் ஃபிட்டிங் இதெல்லாம் வந்து நான் ஃபிட் பண்ண போகிறது கிடையாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோக்கான ஒரு நோக்கம் வந்து இது கிடையாது. ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் மாடல் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அதை அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மாடல் ரெடி, இந்த மாடலை நம்ம இப்போ அவுட்புட்டாக வெளியில் எடுத்து அண்ட் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி ஏபிஐயாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இப்போது இந்த இடத்துல பிக்கிள் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
எதுக்கு அப்படின்னா மாடலை வந்து அவுட்புட்டாக வெளியில் எடுக்கிறதுக்கு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பிக்கிள் வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கோட் என்ன அப்படின்னா இதை நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பிக்கிள் அவுட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஓப்பன் அதோட நேம் கொடுக்குறேன். கிளாசிஃபையர்னு இது என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸ்டென்ஷன்னா .pkl தான் இருக்கணும். இது மேண்டட்ரி. .pkl தான் இருக்கணும். அண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பைட் அப்படிங்கிற மோடு கொடுப்போம். WP அப்போ தான் ரைட் பண்ணும். ஸோ பிக்கிள் .dump இந்த கிளாசிஃபையருங்கிறது நம்மளோட மாடல். அந்த மாடலை இந்த ஃபைல் நேமில் டம்ப் பண்ணு அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த பிக்கிள் அவுட்டை இங்கே கொடுத்துருப்போம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நான் இதை ரன் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா classifier.pickle அப்படிங்கிறது வந்திருக்கும். இதுதான் நம்மளுடைய மாடல் ஃபைல். ஓகேவா? ஸோ இப்போ நான் சும்மா ரேண்டமாக இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு எடுத்து இப்போ classifier.predict அப்படிங்கிறதுல ஒரு ரேண்டம் வேல்யூஸ் நான் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து அரே ஆஃப் 0, அதாவது கிளாஸ் வந்து 0 அப்படிங்கிறது ப்ரிடிக்ட் ஆகி எனக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட மாடல் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மாடலையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவுட்டாக எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏபிஐயாக இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா நமக்கு 4 இன்புட் தேவை. வேரியன்ஸ், ஸ்கியூனஸ், க்யூரிட்டேஸ், என்ட்ரோபி 4 இன்புட் கொடுத்தா மாடல் ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு அவுட்புட் தரும். அந்த 4 இன்புட்டுமே டேட்டா வேலிடேட்டடாக இருக்கணும் எனக்கு. அதாவது இப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்கணும். இன்கேஸ் டெக்ஸ்ட்டாக மாடலுக்கு போயிடுச்சுன்னா அந்த இடம் பெரிய கிராஷ் ஆகிடும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்கு டேட்டா வேலிடேஷன் இந்த இடத்துல பண்ண போகிறோம். அதுக்கு பைடான்டிக் அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த பைடான்டிக் ஃப்ரேம்வொர்க்கு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பில்ட் பண்ணுங்கிறத நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேங்க் நோட் .py அப்படின்னு ஒரு ஃபைல் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே தான் வந்து எனக்கான வேலிடேஷன் கோடை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எழுத போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பைடான்டிக்கை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃப்ரம் பைடான்டிக் இம்போர்ட் பேஸ் மாடல் அப்படிங்கிறது அது பார்த்தீங்கன்னா அடுத்தே காட்டுது. அதுவே அதே தான் நானும் கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதுதான் நம்மளுடைய கிளாஸ் பேங்க் நோட் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். அது பேஸ் மாடல். எனக்கு என்னென்ன டேட்டா தேவை இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். வேரியன்ஸு, ஸ்கியூனஸ்ஸு, க்யூட்டஸிஸ், என்ட்ரோபி. ஸோ அது 4யுமே போட்டுட்டு கண்டிப்பாக அது என்ன வேல்யூவாக தான் இருக்கணும், ஃப்ளோட்டாக தான் இருக்கணும். இட் சுட் பி ஃப்ளோட். இப்போ வேறு வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த பைடான்டிக் என்ன பண்ணோம்னா ஃப்ளோட்டாக மாற்றிடும். ஸோ தட் என்னோட மாடல் வந்து கிராஷ் ஆகாது, ப்ரொடக்ஷனில் நீட்டாக ரன் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த பர்பஸை இதை யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்மளுடைய மெயின் app.py அதாவது ஏபிஐயாக நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ நான் app.py அப்படிங்கிற ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கம்ப்ளீட் ஏபிஐ ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு என்னென்ன பேக்கேஜ் தேவை அப்படின்னா ஸோ நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நோட் நான் வந்து கேப்ஸ் லாக் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இதை நான் அழிச்சிட்டு ஸ்மால் போட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல இருந்து இதை எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேங்க் நோட்டுன்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல நோட்ஸ்ன்னு இருக்குது. இது அழிச்சேன்னா இப்போ வந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அதாவது இந்த பேங்க் நோட் அப்படிங்கிற ஃபைல்லேருந்து இந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த பேங்க் நோட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஏபிஐ தேவை, ரன் பண்ண யூவிகான் தேவை, நம்பை தேவை, பிக்கிள் வந்து டு லோட் திஸ் மாடல் அதை லோட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும், அண்ட் பாண்டாஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐயை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்ளேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மாடலையும் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து ஆல்ரெடி என்னோடய சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ டிக்ளேர் பண்ணிவிட்டு பிக்கிளில் மாடலை லோட் பண்ணி வச்சுக்கிறேன். மாடல் எங்கே இருக்குது? இந்த இருக்குது classified.pickle. லோட் பண்ணும்போது ரீடு பைட்டில் லோட் பண்ணணும் ஆர்பி, ரைட் பண்ணும்போது டபிள்யூபி. ஸோ இப்போ கிளாசிஃபையர் pickle.load அப்படின்னு போட்டு இந்த லோடை வந்து நான் அதாவது இந்த மாடலை வந்து லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாசிஃபையர் தான் என்னோட மாடல். இப்போ இந்த classifier.predict அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோடய இன்புட்டை கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிருன்னா அவுட்புட் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ரூட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கான ரவுட்டை நான் இப்போ ரைட் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது /predict அப்படிங்கிற ரவுட். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதான் நம்மளுடைய ஏபிஐ ரவுட் /predict. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பேங்க் நோட்டு டேட்டாவை எடுத்துக்கணும். அதாவது இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த பேங்க் நோட்லேருந்து. பேங்க் நோட்டில் என்ன கொடுத்துருக்கோம்?
4 இன்புட் வரணும், 4மே ஃப்ளோட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை இன்புட்டாக எடுத்துகிட்டு அந்த டேட்டா இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரியன்ஸ் அப்படிங்கிற டேட்டாவை எடுத்துக்கிறோம். ஸ்கியூனஸ்ஸு, கியூட்டசிஸ், என்ட்ரோபி இது எதில் வரும்னா இந்த யூஆர்எல்லை ஹிட் பண்ணும்போதே நமக்கு இந்த டேட்டா கிடச்சிரும். அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்த டேட்டாவை கிளாசிஃபையர் டாட் ப்ரிடிக்ட்னு சொல்லி அதுக்கு உள்ளே கொடுத்துட்டா மட்டும் போதும். இங்கே நம்ம பண்ணது தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளாசிஃபையர் டாட் ப்ரிடிக்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2-3 இன்புட் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2-3 இன்புட் கொடுத்துருப்பேன். ஸோ இதை நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன்னா போதும் எனக்கு. ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ ப்ரிடிக்ட் ஆயிரும். இப்போ வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். 0.5 விட மேலே இருந்துச்சு ப்ரிடிக்ட் ஆனது அப்படின்னா ஃபேக் நோட். 0.5 விட கீழே இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவல் பேங்க் நோட். அதுதான் நம்மளோட கிளாஸும் 0 or 1 கரெக்டாக. ஏன்னா 0.5 வந்து நம்ம 0வாக கன்சிடர் பண்ணுவோம். அதே 0.5க்கு மேலே இருக்கிறத நம்ம 1ன்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும், ப்ரிடிக்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அண்ட் இதை லாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் போட்டு முடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 8000 போர்ட்டில் ரன் ஆகுது. நான் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5000 போர்ட்டில் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 5001 அப்படிங்கிற போர்ட்டில் நான் ரன் பண்ணி எந்த போர்ட் வேணுமோ நீங்கள் அதில் ரன் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ரன் பண்ணும்போது யூவிகான் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணணும். பிகாஸ் இது ஏன்னா கூனிகான் வந்து லினக்ஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஏபிஐ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் நம்மளோட ஏபிஐ. நீங்கள் இந்த ஃபைல் இந்த ஃபோல்டரை இதை தான் அப்படியே நீங்கள் வந்து உங்களோட டெவாப்ஸ் டீம் கிட்ட கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸில் இந்த மிஷின் லேர்னிங் மாடலை இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி, இப்போ இந்த ஏபிஐ ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணணும்ல. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் app.py அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ அதாவது இந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இப்போ ஆக்சுவலாக ரன்னிங் அப்படின்னு சொல்லி வரணும். பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்படியும் ரன் பண்ணலாம். அகைன் த பெஸ்ட்டு ரன் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா அதை வந்து நீங்கள் கேர்ள் அதாவது யூவிகான் கமெண்ட்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணணும். இன்ஸ்டீட் ஆஃப் இது நான் வந்து இந்த பைத்தான் app.pyங்கிறது இட்ஸ் அ டெவலப்மெண்ட் மோட். நீங்கள் டெவலப் பண்ணுறப்போ ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும். பட் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணணும்னா ரன் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் திஸ் கமெண்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து இதில் வந்து ஆக்சுவலாக யூவிகான் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ யூவிகான் ஒர்க்கர்ஸ் டாட் யூவி ஒர்க்கர் ஆப் அப்படிங்கிறது தான் ரன் பண்ணும். இது வந்து ஒர்க்கர்ஸ். ஓகேவா? இப்போ ஒர்க்கர்னு ஏன் போடுறோம்னா ஒர்க்கர்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் 4, 5ன்னு. இப்போ ஒரே நேரத்தில் 5 ரெக்வஸ்ட் வருதுன்னா இதால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ யூவிகான் app.py app dash ரீலோட் அப்படிங்கிறத நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரீலோடுன்னு போட்ட உடனே எனக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகிட்டு என்னோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் அப் கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னோடைய ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ எந்த போர்ட் அப்படிங்கிறதுமே வந்து அதில் டிஃபைன் ஆகும். ஓகேவா? ஸோ யூவிகான் app.reload அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தென் இப்போ நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ இது ஆக்சுவலாக வந்து எப்படி ரன் ஆகுது என்ன மாதிரி அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த சர்வரை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அண்ட் பைத்தான் app.pyன்னு போட்டு ரன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஏபிஐ ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு போஸ்ட்மேன் அப்படிங்கிற இந்த டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஏபிஐ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த போஸ்ட்மேன் டூலை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ HTTP ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் கேர்ள் கமெண்ட் வந்து கொடுக்கணும் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அந்த கேர்ள் கமெண்ட்டை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? போஸ்ட்மேன் வந்து சைன்இன் கேட்குது. ஸோ சைன்இன் பண்ணிக்கிறேன். போஸ்ட்மேன் சைன்இன். ஸோ திரு கண்டினியூ வித் கூகுள். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் விஷுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போஸ்ட்மேன் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட்மேன் வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போது நான் வந்து கீழே இருக்க இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். போஸ்ட்மேன் வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கேர்ள் கமெண்ட்டை பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி தான் ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரிடிக்ட் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து போர்ட் என்ன கொடுத்தேன் 5001 கொடுத்தேன். கரெக்டாக?
5001. இப்போ நீங்கள் அதில் ரன் ஆகுதாங்கிறத நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? டெர்மினல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு இது ரெண்டுமே இப்போ ஒன்றா தான் ஒர்க் ஆகும். இன்கேஸ் வரலைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து நம்மளோட யூஆரில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ /predict அப்படிங்கிறது தான் நம்மளோட யூஆர்எல். பாடியில் பார்த்தீங்கன்னா 4 இன்புட் சென்ட் பண்ணுறோம். ஏன்னா 4 இன்புட் அதை அக்செப்ட் பண்ணும். 4மே ஃப்ளோட் வேல்யூஸ். ஸோ இப்போ நான் சென்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்துடுது. அண்ட் நமக்கு ப்ரிடிக்ஷன் என்ன இட்ஸ் அ பேங்க் நோட் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி வந்தது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200, விச் மீன்ஸ் உங்களோட ஏபிஐ ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு ரியல் வேர்ல்டு மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு மிஷின் லேர்னிங் இன்டர்னில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு மாடல் பில்ட் பண்ணதுக்கப்புறம் யூ ஹாவ் டு டிப்ளாய் த மாடல். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு ஏபிஐயாக நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு அண்ட் யூ ஹவ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இப்போ இந்த ஏபிஐயை வந்து நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஃபோல்டரோடு நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்கள் டெவாப்ஸ் டீம் இதை ஏபிஐயை அவங்களோட அப்ளிகேஷன்ஸில் வந்து இன்டெகிரேட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இந்த மாடலோடைய கம்ப்ளீட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து என்னோட கிட்டப்பில் இருக்குது. அதோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஷின் லேர்னிங்க்கு நானே ஒரு ஓனாக புக்கு ரைட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மிஷின் லேர்னிங்கோடைய கோர் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் தங்கிலீஷ்லேயே. இதே மாதிரி கண்டென்ட் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.